வணக்கம். வழக்கறிஞர் கோபிநாத், தலைவர், இந்து முன்னேற்ற கழகம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ராஜாஜி, எம்ஜிஆர், காமராஜர் போன்ற மாமேதைகள் எல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க. வடநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னணி அரசியல்வாதிகள் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளை பார்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இன்று தமிழகத்தை பார்த்து வடநாடு எல்லாம் சிரிக்கும் நிலையிலே இங்கு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 எம்எல்ஏ உடனே ராஜினாமா பண்றாங்களா, உடனே அன்றே தாவேக்கால இணைகிறாங்களா. ஸோ இது பொதுமக்கள் அனைவரும் முட்டாள்கள் கிடையாது. ஒரு காலத்தில் தமிழக மக்களை நிறைய விஷயங்கள் சொல்லி ஏமாற்றி இருக்கலாம். ஆனா இன்று அனைத்து இளைஞர்களுமே படித்து கொண்டு இருக்கிறார்கள். அனைவருமே உங்களை போல சோசியல் மீடியால எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உடனே தாவேக்கால இணைகிறாங்க. இது முழுக்க 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 குதிரை பேரம். இதை உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு சிபிஐ என்கொயரி கண்டிப்பா வைக்கணும். சிபிஐ என்கொயரி வச்சு, ஏன்னா ஒரு மக்களுடைய வரிப்பணம் அன்றாடம் செய்யக்கூடிய கூலி தொழிலாளி, மிகப்பெரிய வியாபாரிகள் எல்லாம் என்னுடைய உயிரை அடமான வைத்து கட்டிய வரியில் தான் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்ததை தவிர நோட்டு நாசிக்ல அடிச்சு கொண்டு வந்து அவங்க நடத்தல. அப்போ ஒரு ஸ்டேட்ல ஒரு தொகுதிக்கு எலெக்ஷன் வைக்கணும்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது எண்ணற்றவை. ஆனா நீங்க உடனே உங்க சுயநலத்திற்காக, உங்களுடைய பதவி சுகத்திற்காக நீங்க போய் உடனே அது ராஜினாமா பண்றது உங்களை தேர்ந்தெடுத்த மக்களை முட்டாளாக்கும் சூழலில் இருக்குது. இதை உடனடியாக வன்மையாக கண்டிக்கணும். இதை எதிர்த்து வழக்கறிஞர் என்ற முறையிலே கூடிய விரைவில் உச்சநீதிமன்றத்தில் என் சார்பாகவும் என் அமைப்பின் சார்பாகவும் வழக்கு தொடர தயார் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தாவேக்காவுக்கு தாவிய அந்த எம்எல்ஏக்களின் அனைத்து விஷயங்களையும் கண்காணிக்க வேண்டும். உடனடியாக சிபிஐ என்கொயரி செய்ய வேண்டும். சிரிக்கிறாங்க வடநாட்டுல. தமிழகத்தின் அரசியல் இவ்வளவு பாடு, இவ்வளவு ரொம்ப மோசமா போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது. அப்புறம் படங்கள்ல நடிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய், அதாவது தளபதி விஜய், ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய். ஆக படங்கள் நடிக்கிறப்ப ஜோசப் விஜய் அப்படின்னு எந்த இடத்துலயுமே வரல. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரானா ஒவ்வொரு மூச்சுக்கும் ஜோசப் விஜய், ஜோசப் விஜய். இதை நான் வரவேற்கிறேன். அதை நான் தவறு சொல்லல. ஆக முட்டாள்கள் எந்த அளவிற்கு தமிழகத்தில் மக்கள் முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவதற்காக